இல்லை எத்தனை தடவை ஏறினாலுமே ஃபஸ்ட்டு கிளச்சை பிடிக்கணும், செகண்டு பிரேக் பிடிக்கணும், தேர்டு நியூட்ரு பண்ணணும். ஓகே, இப்போ சாவி ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் கிளச்சிலேருந்து நான் கால் எடுக்க சொன்னேன்க்கா. அக்கா அப்புறம் ஏன் எடுத்துங்க அண்ணா வந்துருக்கண்ணா. பட் நீங்கள் இப்போ வரைக்கும் கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கலையே. கரெக்டுங்களா? பட் காலை எப்பவுமே எடுக்கக்கூடாதுக்கா, மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம கம்பல்சரி கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிருக்கணும், பிரேக் பிடிச்சிருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கியர் போடுங்க. எல்லா வண்டியும் சேம் ப்ரொசீஜர் தான், சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா ஆஃப் கிளச்சு வண்டி ஒரு வைப்ரேட் ஆகும், ஆகுதுங்களா? இப்போ பிரேக்கை விடுங்க, வண்டி என்ன ஆகுதுங்க? பட் நம்ம அதுக்கு முன்னாலே ஆஃப் கிளச் எடுத்தோம்னா வண்டி என்ன ஆயிருக்குங்க? அதுங்க அதனால் அதை பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு ப்ரொசீஜர் மாதிரி. நீங்கள் காலைல போய் சிஸ்டை ஆன் பண்ணிங்கன்னா அந்த சிஸ்டை ஆன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சுவிட்சை போடணும், ரைட்டாக. அடுத்து இதான் பீஸு, அடுத்து தான் மானிட்டர் ஆன் ஆகும், கரெக்டாக? ரெகுலராக அது ஒரு ப்ரொசீஜர் தான். பட் காருக்கு எப்பவுமே இது ஒரு ப்ரொசீஜர் தான். அப்படி ஃபுல்லாக கிளச்சு, கொஞ்சம் பிரேக் விட்டுறோம், கிளச்சை கால்வாசி. நான் கால் வச்சுருக்கேன், தெரியுதா? அவ்வளோதான், அவ்வளோங்க. மெதுவாக வெளியே இருக்குங்க. ஹார்ன் வச்சுக்கோங்க. மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, பிரேக்கை விட்டுருங்க. மறுபடியும் கால்வாசி கிளச்சு, இப்போ கிளச்சை ஃபுல்லாக விட்டுட்டு லைட்டாக ஒரு எக்ஸலேட், மறுபடியும் செகண்ட் கியர், கால்வாசி. நம்ம வண்டி ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, கால்வாசி எடுக்கணும். அது ஓரளவுக்கு ஸ்பீடாக இருந்தாலும் நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்குங்க, நம்ம ரோட்லேயே வாங்க. ஹார்ன் அடிச்சிருக்கணும். மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, கொஞ்சோண்டு பிரேக், மறுபடியும் பிரேக்கை விட்டுருங்க. வெயிட் பண்ணி ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சிக்குங்க. ஃபஸ்ட்டு கியர், மறுபடியும் கால்வாசி கிளச்சு, பிரேக் விட்டுருங்க. திருப்பி மாற்றி ஸ்டடி ஆனதுக்கப்புறம் லைட்டாக எக்ஸலேட்ரு, நம்ம ரோட்டில் இருக்கும். லைட்டாக எக்ஸலேட்ரு இன்னும் கொஞ்சம், செகண்ட் கியர், இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுருங்க. ஸ்பீட் பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, கொஞ்சோண்டு பிரேக் விட்டுருங்க. கிளச்சு கால்வாசி, மறுபடியும் இந்த இடத்துல ஃபுல்லாக கிளச்சு. வெயிட் பண்ணி பிரேக் பிடிக்காதீங்க, பிரேக் பிடிச்சிட்டு வண்டி நின்றுடும். நமக்கு இந்த இடத்துல எந்த இடத்துல தேவையில்லைங்கிற அளவுக்கு தான் பிரேக் பிடிக்கணும். ஃபுல்லாக கிளச்சு பிடிக்கும், வண்டி போகும். வெயிட் பண்ணுங்க, சுச்சுவேஷன் வெயிட் பண்ணுங்க. ஹார்ன் அடிங்க, திருப்பி லெஃப்ட்டு, ஃபுல்லாக கிளச்சு பிடிக்கும். வெயிட் பண்ணுங்க, இன்னும் இது இறக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து இதுக்கே வண்டி ஸ்பீடாக போகும். இப்போ காலை எடுத்துட்டு லைட்டாக எக்ஸலேட், இன்னும் கொஞ்சம் தேர்ட் கியர், காலை எடுத்துட்டு மறுபடியும் எக்ஸலேட், மறுபடியும் அங்கே குழி எக்ஸலேட் விட்டுருங்க. ஃபுல்லாக கிளச்சு, கொஞ்சம் பிரேக்கு, இப்படி நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர், லைட்டாக பிரேக்கை விடுறோம். ஃபுல்லாக பிரேக்கை விட்டு வெயிட் பண்ணுங்கள். ஃபுல்லாக கிளச்சிருந்து காலை எடுத்துட்டு லைட்டாக எக்ஸலேட். சுச்சுவேஷன் புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? நம்ம ரோட்டில் போகணும். நான் இது ஓட்டலை, வண்டி நீங்கள் தான் ஓட்டுறீங்க, தெரியுது? அது தெரியுது இல்லைங்க?
ஹார்ன் அடிச்சுக்கோங்க. மறுபடியும் அங்கே குழி ஃபுல்லாக கிளச்சு சுச்சுவேஷன் வெயிட் பண்ணணும். மறுபடியும் இப்போ காலை எடுத்துகிட்டு லைட் ஆக்சிலேட் பையனுக்கு ஹார்ன் அடிக்கணும். லைட் ஆக்சிலேட் கொஞ்சம் நம்ம ரோடு மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு வெயிட் பண்ணுங்கள். பிரேக்கை விட்டுருங்க. வண்டி கிளச்சை விட்டுருங்க. லைட்டாக ஆக்சிலேட். ஏன்னா இது மேடு, பிரேக் பிடிச்சிங்கன்னா வண்டி நின்றும். ஆக்சிலேட்டர் லைட் இன்னும் கொஞ்சம் ஸ்லோ இங்கே குழி இருக்குது, இங்கே வண்டி இருக்குது. எக்ஸிலேட்டர் மிதிக்கக்கூடாது. எக்ஸிலேட்டர் டச் பண்ணி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மெதுவாக போகும். இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுருங்க. பட் நான் இண்டிகேட்டர் மட்டும் தான் போட சொன்னேன். நீங்கள் லைட்டாக பண்ணீங்க. எக்ஸிலேட்டர் லைட்டாக கொஞ்சோண்டு எக்ஸிலேட்டர். நான் தான் 4 தடவை எக்ஸிலேட்டர் நீங்கள் வேறு என்னமோ யோசிச்சிட்டே வரீங்களே. இப்போ பிரேக்கு பதில் எக்ஸிலேட்டர் மிதிச்சிட்டு இருக்கீங்க. பிரேக் நான் பிடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. கால் பிரேக்கு கொண்டு வந்துட்டிங்களா? இப்போ என்ன பண்ணிடுங்க அப்படின்னா கிளச்சை கால் வாசி கொண்டு வாங்க. சுச்சுவேஷன் ஈஸி தான், ஈஸியாக ஃபாலோ பண்ணி. வண்டி வைப்ரேட் ஆகுதுங்களா? இன்னும் ஒரு 100 மூட்டை எடுங்க. பிரேக் விடுங்க. திருப்பி நான் எடுக்கலை. நான் 2 காலையும் மடக்கிட்டு வச்சுருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? ஸ்டடி பண்ணி இதுக்கு உடனே இந்த ரியாக்ஷனே இருக்கக்கூடாது. இன்னொரு 1 மணி நேரம் கழிச்சு இதில் ஒரு 100 பேர் வந்தாலுமே 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி இப்படி தான் வண்டி எடுக்கணும். சரிங்களா? போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் செகண்ட் கியர் தேர்ட் கியர் கிளச்சு விட்டுருங்க. மொத்தமாக விட்டுருங்க. ஸ்டேரிங் ஆட்டிகிட்டே இருக்கக்கூடாது. இது எல்லாமே நேர் ரோடு தான். இதெல்லாம் வளைவெல்லாம் கிடையாது. நீங்கள் ஸ்டேரிங் ஆட்டிகிட்டே இருந்தீங்கன்னா பெரிய வளைவாட்டு தெரியும். சும்மா லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணணும். நீங்கள் எப்படி எக்ஸைட் யூஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ஃபோர்த்து கியர் காலை எடுத்துகிட்டு எக்ஸைட். இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போட்டுங்க. இங்கேயே எக்ஸைட் விட்டுருங்க. ஃபுல்லாக கிளச்சு, கொஞ்சோண்டு பிரேக்கு, ஃபுல்லாக கிளச் நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர். பிரேக்கை விட்டுறோம். கிளச்சை கால்வாசி எடுக்கிறோம். எக்ஸிலேட்டர் லைட்டாக டச் பண்ணுறோம். நம்ம ரோட்டில் திரும்புகிறோம். இதில் நம்ம ரோடு எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த 2வது விட்டாக வெள்ளக்கூர் ரோடு நீளமாக இதுதான் நம்ம ரோடு. இப்படி நம்ம ரோட்டில் திருப்பினோம்னா அவர் வாட்டுக்கு அவர் போய்க்குவார். சரிங்களா? அவ்வளோதான். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸைட் யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. அவ்வளோ மெயினாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்படியே ரைட் சைடு மிரர் பாருங்கள். வண்டி ரேஸ் வருதான்னு அப்படியே அந்த ரோட்டுக்கு போயிடலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணிகிட்டே போவாங்க. தேர்ட் கியர். பட் கிளச்சு பெருவிரலில் மட்டும் பிடிக்கிறீங்க. கிளச்சை பெருவிரலில் மட்டும் பிடிக்கக்கூடாது. மொத்தமாக 5 விரலில் சேர்த்து பிடிக்கும். எக்ஸிலேட்டருக்கும் பிரேக்குக்கு மட்டும்தான் பெருவிரல். கிளச்சுக்கு 5 விரல் யூஸ் பண்ணணும். ஃபுல்லாக கிளச்சு, கொஞ்சோண்டு பிரேக். சுச்சுவேஷன் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சோண்டு தான் பிரேக்கு. மிதிச்சா நின்றுடும். கொஞ்சம் மைல்டாக யூஸ் பண்ணிட்டால் வேலை முடியும். மறுபடியும் பிரேக்கை விட்டுட்டு கிளச்சை விட்டுட்டு லைட்டாக எக்ஸிலேட்டர். நம்ம ஒரு ரோட்டில் போயிடணும். எக்ஸிலேட்டர் எனக்கு அந்த வண்டி போட்டு விட்டுருங்க. எக்ஸிலேட்டர் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். இவருக்கு ஒரு ஹார்ன் அடிக்கணும். நான் சொல்லி நீங்கள் அடிக்காமல் இருக்கீங்க. என்ன ரீசன்? நான் சொல்லி நீங்கள் ஒரு ஹார்ன் அடிக்கல?
அப்படிலாம் கிடையாது. இல்லை நம்ம அவ்வளோ ஒட்டி நெருங்கி போயிட்டுருக்கோம். அவர் டக்குன்னு ரைட்டில் திருப்பிட்டோன்னு என்ன பண்ணுவீங்க, நம்ம வண்டி பாடியில் எங்கே உரசிட்டு வரல டோரில். மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, பிரேக் லைட்டாக, ஃபுல்லாக கிளச்சு, பிரேக் லைட்டாக நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர் போடுங்க. பிரேக்கை விட்டுட்டு கிளச்சை விட்டுட்டு லைட்டாக எக்ஸிலேட், ரெண்டையும் விட்டுட்டு லைட்டாக எக்ஸிலேட். சரி, பக்கம் ஒரே ரோடுனா இந்த ரோடு தான். நம்ம இந்த ரோட்டை மட்டும் தான் பிடிச்சி வண்டி ஓட்ட ஆரம்பிக்கணும். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். நம்ம இங்கேருந்து இங்கேயும் ஜம்ப் ஆகக்கூடாது. நமக்கு இந்த ரோடு தான் மெயினு. இந்த ரோட்டை எவ்வளோ சீக்கிரம் பிடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் பிடிச்சிக்கணும். போகலாம் தேர்ட் கியர். அப்படியே இந்த ரோட்டுக்கு வந்துட்டார், தெரியுதுங்களா அவர்? ஃபுல்லாக கிளச்சு, கொஞ்சம் பிரேக், மறுபடியும் பிரேக்கை விட்டுடுறோம், கிளச்சை விட்டுடுறோம், எக்ஸைட் யூஸ் பண்ணணும். நாலாவது கீர் போட்டுக்கலாங்களா? காலை எடுத்து எக்ஸிலேட். பட் இந்த வெள்ளைக்கோட்டுக்கு வரக்கூடாது வண்டி. பிரேக் விட்டுருங்க. ஹாரன் பத்தலை. வண்டி எக்ஸைட். ஹாரன் அடிச்சிருக்கோம். திருப்ப முடியாது. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, வெயிட் பண்ணுறோம். வண்டி பிரேக்கை விட்டுட்டு கிளச்சை விட்டுறோம், எக்ஸிலேட்டர் லைட்டாக டச் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர் மேலில் டச் பண்ணுறோம். மேலே இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர், இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். வண்டி இங்கே திரும்ப முடியாது, எக்ஸைட்டர் விட்டுடுறோம். அதுக்கு பிரேக்கை பிடிச்சி நிறுத்தக்கூடாது. மறுபடியும் பிரேக்கையும் கிளச்சை விட்டுட்டு எக்ஸிலேட்டர். திருப்ப முடியாத எக்ஸிலேட்டரை விட்டுரும், அவ்வளோதான். முன்னால் குறுக்க வண்டி வந்ததுன்னா பிரேக் பிடிக்கலாம், இல்லாட்டி நம்ம பிரேக் பிடிக்க வேண்டிய வேலை இல்லை. போகலாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம். நம்ம நேர போகிறோம், சென்டர் இண்டிகேட்டர் போட்டிருக்கோம், எக்ஸைட்டர் விட்டுருங்க. பிரேக்கை பிடிச்சி அழுத்துனீங்கன்னா நிற்கும். சும்மா மேலில் ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க, லைட்டாக பெருவிரல் வச்சு டச் பண்ணுங்கள். எக்ஸைட்டர் போய் டச் பண்ணுங்கள், அந்த மாதிரி டச் பண்ணுங்கள். சுச்சுவேஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள், நிறுத்திடுங்க. அப்படி ஃபஸ்ட்டு கீர். அவ்வளோதான். ஃபஸ்ட் கீர்லேருந்து ஆஃப் கிளச் எடுத்தால் வண்டி போகும். கரெக்டுங்களா? பட் ஆஃப் தாண்டி எடுத்திங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ கிளச்சை ஃபுல்லாக விட்டுட்டு எக்ஸிலேட்டர், கிளச்சை ஃபுல்லாக விட்டுட்டு எக்ஸிலேட்டர், இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர், இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர். காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், செகண்ட் கியர் போடுறோம், எக்ஸிலேட்டர் போகலாம். இன்னும் கொஞ்சம் போகலாம், எக்ஸிலேட்டர் கால் எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், போகலாம். எக்ஸிலேட்டர் கால் எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம். அக்கா, ஒவ்வொரு கீருக்கு ஒவ்வொரு ஸ்பீட் இருக்குது. 20க்குள்ளே வரும்போது செகண்ட் கீர் போட்டுடணும், 30 தாண்டும் போது 3வது கீர் போட்டுடணும், 40 தாண்டா 4வது கீர் போட்டுடணும். இன்னும் கொஞ்சம் அப்படி இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுருங்க. இண்டிகேட்டர் ரைட்டில் எக்ஸைட்டரை விட்டுருங்க, ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க, ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. இண்டிகேட்டர் போட்டுங்க, ஆஃப் ஆயிடுச்சு. ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க, அப்படியே நிறுத்திக்கலாம். மறுபடியும் ஃபஸ்ட் கீர். ஸ்டேரிங்கை ஃபுல்லாக ரைட்டில் திருப்புங்க, ஃபுல்லாக மொத்தமாக ரைட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டேரிங்கை திருப்புங்க, அப்புறம் கிளச்சிலேருந்து கால் எடுத்துக்கலாம். ஃபுல்லாக திருப்பிங்க, மொத்தமாக இதுக்கு மேலே சுற்ற முடியாதுங்கிற அளவுக்கு சுற்றி நிறுத்திடுங்க. ஓகேங்களா? இப்போ கிளச்சிலேருந்து கால்வாசி கால் எடுங்க.
பிரேக் விட்டுருங்க. சும்மா அவங்களெல்லாம் பார்த்துட்டே இருந்தால் வண்டி இங்கே நிற்கும். கால்வாசி கால் எடுங்க, அவ்வளோதான். அவங்க போகிற டைமிங் அப்படியே லெஃப்ட் திருப்பிக்கிங்க, லெஃப்ட் திருப்பி இன்னும் கொஞ்சம் அப்படி ரைட்டு மாற்றி ஒரே செகண்ட் நிறுத்திக்கிங்க. ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக், ஃபுல்லாக கிளச்சு நீங்கள் அதை எத்தனை தடவை பிடிச்சாலும் பண்ணால் இருங்க போகலாம். ஃபுல்லாக தான் பிடிக்கும். ஃபஸ்ட்டு கீரில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கிளச்சில் தான் கால் எடுக்கணும். பிரேக்கிலேருந்து காலை எடுத்து எக்ஸைட்டேட்டை வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கிளச்சிலேருந்து கால் எடுக்கணும். இப்போ தான் பிரேக்கை விடணும். ஸ்டடி பண்ணி நம்ம அவ்வளோதான். கிளச்சை ஃபுல்லாக விட்டுட்டு லைட்டாக எக்ஸிலேட்டர் இன்னும் கொஞ்சம் லைட்டாக எக்ஸிலேட்டர் இன்னும் கொஞ்சம் பஸ் போனால் போயிட்டு போகுது. நீங்கள் செகண்ட் கியர் போகுது. எக்ஸைட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஹார்ன் அடிச்சுக்கங்க. தேர்ட் கியர் போடுவோம். வண்டி ஸ்ட்ரைட்டாக தான் போட்டுருவோம். எக்ஸைட்டரை விட்டுருங்க. ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக் நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர். வண்டி பிரேக் மட்டும் விட்டுட்டு மறுபடியும் பிரேக் பிடிச்சிக்கலாம். வண்டி நிறுத்திட்டோம். ஃபஸ்ட்டு கியர் கிளச்சிலேருந்து கால்வாசி தான் கால். மெல்ல ஃபுல்லாக காலை எடுத்துடலாம். லைட்டாக எக்ஸிலேட்டர் ஃபுல்லாக காலை எடுத்துடலாம். லைட்டாக எக்ஸிலேட்டர் செகண்ட் கியர். இப்படி எக்ஸைட் யூஸ் பண்ணுறோம். அப்படியே அந்த கல்லை பிடிக்கிறதுக்கு எக்ஸைட் மிதிக்கிறதுக்குனா அந்த கல்லை பிடிக்கிறதுக்கு என்ன வழியும் யோசிச்சு மேலே எக்ஸைட். இண்டிகேட்டர்லாம் போடக்கூடாது. அக்கா இண்டிகேட்டர் எக்ஸைட் யூஸ் பண்ணி இங்கிருந்து நீங்கள் போகிறக்குள்ள யாராவது சொல்லிக் கொடுத்தாங்க? யார் சொல்லிக் கொடுத்தாங்க இண்டிகேட்டர் போடணும்? ஏங்கக்கா பின்னாடி வண்டி அப்படி போடக்கூடாது. தேர்ட் கியர் போடணும். நம்ம இந்த கட்டுக்குள்ளே போகிறதா இருந்தால் இண்டிகேட்டர் போடணும். சும்மா இங்கேருந்து இங்கே வரதுக்கும் இங்கேருந்து இங்கே வரக்கும்லாம் இண்டிகேட்டர் ஹேண்டில் பண்ணக்கூடாது. அது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா பின்னால் வண்டி வருதா இல்லையானலாம் பார்க்க மாட்டீங்க. இண்டிகேட்டரை போட்டோன்னே திருப்ப ஆரம்பிச்சிடுவீங்க ஃப்யூச்சரில் வர. அதனால் அந்த வேலை செய்யக்கூடாது. மிரர் யூஸ் பண்ணி ஒரு நிமிஷம் லேட் ஆனதுக்கப்புறம் பரவாயில்ல, அதுக்கப்புறம் தான் சைடு வரணும். 40 டச் ஆகிடுச்சு. 4வது கியர் போட்டுக்கணும். எக்ஸைட் யூஸ் பண்ணலாம். 40 மைனஸ் பண்ணக்கூடாது. 40, 39, 37, 38 நம்ம உள்ளே கொண்டு வரக்கூடாது. 41, 42, 43 மேலே தான் போகும். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணு. அஞ்சாவது கியர் ஓவர்டேக் பண்ணிக்கலாம். 5வது கியர் போடுங்க. டக்குன்னு அக்கா ஓவர்டேக் பண்ணிக்கலாங்க. பயப்படாமல் 5வது கியர் போடுங்க. மறுபடியும் காலை எடுத்துகிட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். ஹார்ன் அடிங்க. யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் 5வது கியர் போடலை, 4வது கியர் தான் 3வது கியர் தான் போட்டீங்க. பயப்படாமல் 4வது கியர் போடுங்க. இப்படி காலை எடுத்து எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். நான் 5வது கியர் தானே சொன்னேன், ஏன் 3வது கியர் போட்டீங்க? அந்த வண்டியை பார்த்து பயமாயிடுச்சுங்களா? ஏங்கக்கா பயப்படக்கூடாதுக்கா. ஹார்ன் அடிங்க அவருக்கு. எக்ஸைட்டரை விட்டுருங்க. ஃபுல்லாக கிளச்சு ஒரு செகண்ட் ரிலாக்ஸ் ஆகுங்க. ரிலாக்ஸ் அவ்வளோதான். இப்போ கிளச்சை விட்டுட்டு மறுபடியும் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. டக்குன்னு ஒரு செகண்ட் ரிலாக்ஸ் ஆகிருக்கும். இவங்க மத்திய இப்போ 11 மணிக்கு ஒரு லட்சம் வண்டி வரும். என்ன பண்ணுவீங்க? பயந்துகிட்டே இருப்பீங்களா? ஹார்ன் அடிச்சு மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக்கு. சுச்சுவேஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள். பிரேக் பிடிச்சி அழுத்தக்கூடாது. சுச்சுவேஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம 4வது கியரில் வந்தோம்.
30 தொட்டுருச்சு ஸ்பீடு. மூணாவது கீர் போட்டு கிளச்சை விட்டுட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணணும். போகலாம், எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் பட் 40 தாண்டுது. 4வது கீர் போட்டுக்கலாம். 50 டச் ஆகிடுச்சு. 5வது கீர் போட்டுக்கலாம். போகலாம். இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுருங்க. எக்ஸைட்டரை விட்டுருங்க. ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக்கு. 5வது கீழே வந்தாலும் பரவாயில்ல. சுச்சுவேஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள். கியர்லாம் மாற்றுன்றதெல்லாம் கிடையாது. வெயிட் பண்ணுங்கள். அப்படியே ஒரே மிதி நிறுத்துங்க. மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போங்க. இங்கே பாதி போகிற மாதிரி பாதி ஸ்டேரிங் திருப்பி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் திருப்பிக்கணும். அவ்வளோதான், போதும். இப்போ கிளச்சு கால்வாசி எடுத்து என்ன ஆகும்? பிரேக் விட்டுணும். வண்டி என்ன ஆகுதுங்க? இந்த ரூட்டுக்கு வந்துருச்சுங்க. அழகாக ஸ்டடி பண்ணுங்கள். கிளச்சை ஃபுல்லாக விட்டுருங்க. நம்ம செகண்ட் கியர். சும்மாவாசி போட்டு பார்த்துங்க. வண்டி போகாட்டி பரவாயில்ல. 5வது கீர் போடுவோம். காலை எடுத்துகிட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணுவோம். சும்மாவாசி ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துடணும். நம்மளால் 5வது கீர் போட முடியுமா முடியாதாங்கிற அப்போ தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. சரிங்களா? இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுருங்க. எக்ஸைட்டர் இங்கேயே விட்டுருங்க. ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக்கு. லைட்டாக தான் பிரேக்கு, மிதிக்கக்கூடாது. அப்படியே நியூட்ரல் பண்ணிக்கங்க. சுச்சுவேஷன் வெயிட் பண்ணுங்கள். செகண்ட் கீர் போடுங்க. அவ்வளோதான், மெதுவாக போகும். நம்ம ரோட்லேயே போகலாம். வெயிட் பண்ணுங்கள். ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சிட்டு பிரேக்கை மட்டும் விடுங்க. திருப்பிக்கலாம். அவ்வளோதான். கிளச்சு ஃபுல்லாகவே வச்சுருங்க. அப்படி மாற்றி லைட்டாக பிரேக். பட் இந்த கேப்பில் எக்ஸைட் சைடு காலை கொண்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏங்க மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக்கு. பிரேக்கை விட்டுட்டு கிளச்சை விட்டுட்டு லைட்டாக எக்ஸைட். கரெக்டு தானே? அந்த கேப் எக்ஸைட் சைடு கால் கொண்டு போனீங்க. ஆப்போசிட்டில் 2 வீலர்லாம் ஸ்பீடாக வராங்க. நம்ம பிரேக்கு நினச்சி எக்ஸைட்டை மிதிச்சிட்டா என்ன ஆகும்? பட் கிளச்சு ஃபுல்லாக தான் பிடிக்கணும். அப்படி பிரேக்கை விட்டுருங்க. அவ்வளோ கால் வச்சு போகலாம். லைட்டாக எக்ஸைட்டர் லைட்டாக ஹாரன் அடிக்கணும். மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். நம்ம ரோடு பிரேக் விட்டுடலாம். கிளச்சு விட்டுடலாம். லைட்டாக இன்னும் கொஞ்சம் எக்ஸைட். மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு. மறுபடியும் பிரேக் விட்டுடலாம். கிளச் விட்டுடலாம். லைட் எக்ஸிலேட்டர் இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர். ஹார்ன் அடிச்சுக்கலாம். தேர்ட் கீர். போகலாம். இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுருங்க. எக்ஸிலேட்டர் விட்டுருங்க. ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக்கு. நியூட்ரல் பண்ணி செகண்ட் கீர். ஹார்ன் அடிக்கணும். பிரேக் விட்டுடலாம். ஆஃப் கிளச்.
ஆஃப் கிளச்லேயே போகும் வண்டி. வெயிட் பண்ணுங்கள். ஆஃப் கிளச்லேயே போகும். வெயிட் பண்ணுங்கள். எடுத்துறாங்க. மறுபடியும் ஃபுல்லாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, நியூட்ரு பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். 3வது கீர் போட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு கீர் போடணும். ஃபஸ்ட்டு கால் எதுலேருந்து எடுக்கணும்? பட் நீங்கள் பிரேக்லேருந்தே எடுத்துகிட்டு இருக்கீங்க. அவ்வளோதான். இன்னொரு நூல் எடுங்க, பிரேக் விடுங்க. இன்னொரு நூல் கிளச் எடுங்க, திருப்பிக்கலாம். ஹார்ன் அடிச்சிருக்கணும். திருப்பிக்கலாம். கிளச்சை ஃபுல்லாக விட்டுட்டு லைட்டாக எக்ஸிலேட்டர். இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர். இன்னும் கொஞ்சம். செகண்ட் கியர். இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர். கொஞ்சம் வண்டி ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக் விட்டுருங்க. திருப்புங்க. ஆஃப் கிளச். அப்படியே மாற்றி அவ்வளோ போகலாங்க. ஹார்ன் அடிச்சு அப்படி ஹார்ன் அடிங்க. அவ்வளோதான். ஃபுல்லாக கிளச்சு. ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். லைட்டாக வெயிட் பண்ணுங்கள். பிரேக் பிடிச்சி அழுத்திடாதீங்க. பிரேக் மட்டும் விட்டுருங்க. ஆஃப் கிளச். ஸ்டடி பண்ணிக்கி. லைட்டாக எக்ஸிலேட்டர். மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக் விட்டுருங்க. ஆஃப் கிளச். மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு. இப்படி ஸ்கூலுக்கு எடுக்கிட்டே வந்தாலும் பிரேக் விட்டுருங்க. மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். அவ்வளோதான். நியூட்ரு பண்ணுங்கள். ஹேண்ட் பிரேக் பிடிச்சி உரையில் சாவி ஆஃப் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. பிரேக்கை விட்டுருங்க. கிளச்சை விட்டுருங்க. அவ்வளோதான். சரிங்களா? ஓரளவுக்கு பரவாயில்லையா? ஓட்டிடலாமா? ஓட்டிடலாம். ம்